ஹலோ நன்றால் நான் உங்கள் கார்த்தி. தளபதி 68 கோட் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று 6 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு, எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் தளபதி 68 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வச்சு எல்லாரும் இது டிபி கூப்பர் லைஃப் ஸ்டோரியை பேஸ் பண்ணி இருக்குமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பற்றி அந்த வெளில பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டிபி கூப்பர் யார், அது அவர் என்ன சம்பவம் பண்ணார், அவர் எப்போ பிறந்தா அப்படிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோட் படத்தில் ஒரு கொஞ்சம் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பீஸ்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஜாக் கான்செப்ட் தான். தீவிரவாதிகளாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது எப்படி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாலை காப்பாற்றுறது அந்த கான்செப்ட், அதோட படம் முடிஞ்சிடும். பட் தளபதி 68 படத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபி கூப்பர் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ள அந்த ஃப்ளைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேடி உமன்ஸ் வந்து இப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட போய் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 4 பேராசூட் வேணும். அதுக்கப்புறம் 1971 நவம்பர் 24 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைஜாக் பண்ணார். அப்படி ஹைஜாக் பண்ணும்போது அந்த லேடி உமன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போய்கிட்டு எனக்கு 4 பேராசூட் வேணும். அதுக்கப்புறம் 1971 மதிப்புப்படி, அப்போ உள்ள டாலர் மதிப்புப்படி எனக்கு $2 லட்சம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த $2 லட்சம் 2 பேராசூட்டையும் எடுத்துகிட்டு இன்னும் 2 பேராசூட்டை ஃப்ளைட்லேயே வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே குதிச்சிட்டாரு. குதிச்சதுக்கப்புறம் என்னன்னாரு ஏதாரு பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்குமே தெரியாது, ஒரு மிஸ்ட்ரியாக தான் இருக்குது. ஸோ அந்த அவரோட லைஃப் ஸ்டோரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி 68 படத்தை வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்படுறது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லீக் ஆயிருக்கு. அவரோட லைஃப் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிஸ்ட்ரியாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளைட்லேருந்து கீழே குதிச்சவர் எங்கே போனாருன்னு யாருக்குமே தெரியாது, என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அப்போ அந்த படத்தை எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எடுத்திருக்காங்க. ஸோ அதை தான் ரீமேக் பண்ணுறாங்கன்னாலும் ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா ஓடிக்கிறோம். ஸோ பார்க்கலாம் இவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னு. நாளை சந்திக்கலாம். பை நான் உங்களுக்கு கார்த்தி. தளபதி ஃபேன்ஸ் யாராவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சர்வே பண்ணி பண்ணிக்கோங்க. எல்லா சினிமா பற்றின அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் சர்வே பண்ணி எப்படி சொல்லுவாங்க. நாளை சந்திக்கலாம். பை நான் உங்களுக்கு கார்த்தி.